Hello everyone. So hi பசங்களா. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேரத்தானாக ஒரே ஒரு மேரத்தானுக்காக வந்திருக்கோம் லைவ் செக்ஷனில். யா, ஸோ ஹவ் ஆர் யூ ஆல்? குட் டு see that. ஸோ பசங்களா, லாஸ்ட்லேருந்து போகலாமா? ஓகே, பயமாக இருக்கா? ஃபார் வாட்ரா? இதுக்கடா பயம்? பசங்களா, நான் ஒன்று சொல்லிட்டா. சி, 11th மேக்ஸுக்கு வி ஆர் நாட் லைக் எக்ஸாம் நினச்சி பயப்பட வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் சான்ஸ். ஸோ டேக் வெரி ஃப்ரீ. வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நடத்துங்க. நான் அப்படி தான் நடத்துகிறேன்டா பசங்களை. ஸோ ஒரே ஒரு விஷயம் பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். இந்த எக்ஸாமை நான் நல்லா பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோ. ஐ ஷுட் கெட் வெரி சென்டம். அந்த மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பயமாலாம் இருக்கும். கரெக்டாக? அண்ட் ஈவன் தோ உங்களுக்கு 11th மேக்ஸுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் 12th இன்னும் போகலை. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஃபர்தராக இன்னொரு சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வரி எவ்ரி ஃபன். எப், I didn't study anything மேம், வாட் டு டூ. ஏண்டா லாஸ்ட் 1 day தான் படிப்பீங்களா? இத்தனை நாள் நம்மளுக்கு டைம் இருந்ததே. எஸ், 12th சிஎஸ்க்கு இன்றைக்கி ஒரு வீடியோ வரும்டா பசங்க. அண்ட் டுமாரோ வி ஹாவ் லைவ் செக்ஷன் ஃபார் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? அண்ட் ஐ ஹோப் என்னோடய பாடி ஆர் என்னோடய காஃப் வந்து இந்த லைவை எந்த டிஸ்டர்பும் பண்ணல அப்படின்னா we will continue for a long time. சரிங்களா? எஸ், ஓகே. 12th சிஎஸ்க்கு நாளைக்கு லைவ் இருக்குடா பிக்கப் பசங்களா. பிகாஸ் 11th மேக்ஸுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டே. டுமாரோ அவங்களுக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ அதனால் சரிங்களா, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தாலே போதும். ஓகே, எஸ். அதுக்கும் முன்னாடி இதில் யாராவது இன்னும் 12th நாங்கள் எந்த லைக் வி ஹேவன்ட் ஜாயின் திஸ் செக்ஷன் மேம், இன்னும் நாங்கள் தீமினில் என்ரோல் பண்ணலை. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தீமினில் என்ரோல் பண்ணணுன்றதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். பிகாஸ் இந்த வருஷம் டெடிக்கேட்டட்லி, ஓகேவா, டெடிக்கேட்டட்லி ஐ ஸ்டார்டட். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் 6 months, ஓகேவா, 6 months நான் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஈச் அண்ட் எவ்ரி திங்கை நான் வந்து தீமனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஓகேவா? அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஜான்வரி வி ஹாவ் அ கிராஷ் கோர்ஸ். அண்ட் அந்த கிராஷ் கோர்ஸில் ஜான்வரி ஃபெப்ரவரி ஸோ பப்ளிக் ஓரியன்டில் கிராஷ் கோர்ஸ் நடந்தது. அந்த கிராஷ் கோர்ஸில் நடந்த ஒவ்வொரு இன்டெயில்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமில் வந்தது. அண்ட் இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ட். சத்தியமாக அது கோஇன்சிடென்ட் கிடையாது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பரோட எண்டிலே எல்லாத்தையும் ஃப்ரம் ஜான்வரி டு டிசம்பர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனலைசஸ் பண்ணி தான் ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரியுடைய செக்ஷன் போச்சு. ஓகேவா? எவ்ரிதிங், எல்லா செக்ஷன்ஸும் அட்டென்ட் பண்ணேன். கம்பல்சரி கொஷின்ஸை கூட நான் ப்ரிடிக்ட் பண்ணி நான் 12th பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தினேன். ஐ நோ வாட் ஐ டீச் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் ப்ரூஃபுக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் கூட இருக்குது. அந்த பிடிஎஃப்ஸ் நீங்களும் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு பேட்சை கம்ப்ளீட்டாக என்ரோல் பண்ணி எல்லா விஷயமும் என் கையில் இருக்குது. அப்படி இருக்கும் போது உங்களோட பேட்சுக்கு இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நோ டவுட்ஸ், உங்களுக்கு டவுட்ஸே வேண்டாம். லைக் இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் என் கூட சேர்ந்து ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ட்ராமா. நீங்கள் என்னை நம்பி கூட ஜாயின் பண்ணலாம் இந்த கோர்சஸில். டெஃபினெட்லி நான் சொல்ல முடியும், மேக்ஸில் யூ கேன் கெட் அபோவ் 95+. அண்ட் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக சென்டம் எடுக்க முடியும். அண்ட் இட்ஸ் மை கேரண்டீட் வேர்ட். ஓகே, நீங்கள் என்னை நம்பி கூட இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணலாம். ஏதாவது என்ரோல் பண்ணலைன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபார் மந்த்லி இட் இஸ் 1999, விச் மீன்ஸ் ஒரு டேக்கு 5 rupeesடா. சரியா? ஒரு டேக்கு 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி பேட் ஃபார் யுவர் பப்ளிக் அண்ட் யுவர் ஃப்யூச்சர்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? அண்டு இது பப்ளிக்கை தாண்டி ஒரு லைஃப் உனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ கீ டு சக்ஸஸ் ஃபார் 12th மேக்ஸ். ரைட்? ஸோ யாராவது என்ரோல் பண்ணலாம், என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த லைவில் என்ன மேம் பார்க்க போகிறோம்? இந்த லைவில் ஆக்சுவலி வந்துட்டு நான் வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணுறேன். சரிங்களா? ரிவைஸ் பண்ண போகிறேன். சியூடிக்காக கிளாஸ் எப்போ எடுக்க போகிறீங்க, கிராஷ் கோர்ஸ் எப்படி எடுக்க போகிறேன், எல்லாமே நான் உனக்கு சொல்கிறேன். சரியாடாமா? சிஎஸ்க்கு நாளைக்கு லைவ் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? வால்யூம் 2 பார்த்தாச்சு இல்லை மேம்? ஆல்ரெடி வால்யூம் 2 பார்த்தாச்சு. வால்யூம் 1
ஸோ வால்யூம் 1க்கு நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பசங்க, இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன், நீங்கள் இதில் போய் செக் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ எல்லாருமே ஃபேரமூச்சி போடுங்க பார்க்கலாம், ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷிங்கை பண்ணுங்க பார்க்கலாம். யா, ஒவ்வொரு கொஷின்ஸையும் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஏன் வால்யூம் 2க்கு நான் இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா, வால்யூம் 2 தான் லைக் 12th மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பேஸ். சரியா? வால்யூம் 1 வந்துட்டு இட்ஸ் நாட் அ பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். வால்யூம் 1 வந்து உன்னோட 11th ஃபவுண்டேஷன் மாதிரி தான். பட் ரொம்ப ரொம்ப பேஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 தான். வால்யூம் 2 ப்ளஸ் chapter 3. ஓகே, chapter 3ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இஸ் அ வெரி பேஸ். சரியா? ஸோ இது வந்து 12th மேக்ஸுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதனால் நான் இப்போ வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணுறேன். ரைட்? ஸோ எல்லோரும் எழுதுறீங்களா? ஹவு டு யூ ரைட் திஸ் டாமா? எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிற நீயே எனக்கு ஆன்சர் சொல்லலாம். சரியா? கன்ஸ்ட்ரக்ட் 2x3 மேட்ரிக்ஸ் whose i and j element is given. ஏஐஜே கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், நீங்களே எனக்கு ஸ்டெப்ஸை சொல்லுங்கள். சரியா? பேப்பர் ஈஸியாக தான்டா வரும். ஓகேவா? டோன்ட் ஃபயர். லைக் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு வேத வாக்கு சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? B is definitely not equal to 0 as well as C is equal to C. சரியா? B C ஆக முடியுமா? முடியாது. Bனா என்ன? பயம். பயந்தால் சென்டம் எடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஓகேவா? கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சென்டம் எடுக்க முடியும். ஸோ பி திஸ் இஸ் அ மோட்டோ இன் யோர் மேக்ஸ் கிளாஸ். ஓகேவா? பயம் நம்மளுக்கு வேண்டாம். படிக்காதவங்க கூட மேக்ஸில் மார்க் எடுக்க முடியும். இட் இஸ் நாட் அ ஃபிசிக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஹூ ஸ்ட்ரகிள் டு ஸ்கோர் மார்க்லாம் கிடையாது. சரியா? எனக்கு போட தெரிஞ்சால் போதும், அது எப்படி போட்டாலும் மார்க் வரும். 12th சிஎஸ் கிளாஸ் வந்து நாளைக்கு ஜிஷ்ணு. சரியாடாமா? 12th சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஸ்பேம் இட் ஹியர். ஓகேவா? நீ எப்படி படிக்கவே இல்லைன்னு சொல்லுவேன். உனக்கு மொத்தம் எத்தனை நாள் லீவ் இருந்தது? ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8 days உங்களுக்கு லீவ் இருந்து. டெய்லி ஒரு சாப்டர் படிச்சிருந்தனா கூட இந்நேரம் 8 சாப்டர் நீ ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் ஆஷம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணதான் சொன்னாங்க. எதுக்குடா உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினு? இருக்கிறதே 16 சாப்டரு, குட்டி குட்டி சாப்டர்ஸு. ஓகேவா? 5 2 மார்க் கொஷின், 5 3 மார்க் கொஷின் இருக்குது. மிஞ்சி போனால் 3 உனக்கு 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கான்ட் யூ ஸ்டடி தட்? எஸ். இது கம்ப்யூட்டர் சயின்ஸை நீ இவ்வளோ ப்ளஷ் பண்ணி ஏன் படிக்கிறேன்? நான் உனக்கு ரிவைஸ் பண்ணும் போதே சொன்னேனா இல்லையா? எல்லா கொஷினையும் படிக்கிறது தான் பெட்டர்ன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? பட் ஈவன் தோ நீங்கள் எல்லோரும் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இட் வில் ரிலீஸ் சூன். ஓகே? யாடா பசங்க? ஸோ எவ்ரி ஒன் கமெண்ட் ஹியர். 11th ஸ்டூடெண்ட் மட்டும் இங்கே இருப்பாக்கலாம். எஸ், 11th ஸ்டூடெண்ட்ஸ், are you here? Yes or no? Yes. So what they asked, 2x3. 2x3 னா மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 ரோ 3 எலிமெண்ட்ஸ்னால் மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? 6 எலிமெண்ட்ஸோட ஆன்சர்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் இட். A11, A12, A13. கரெக்டாக? அதுக்கப்புறம் A21, A22 அண்ட் A23 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆமாம் ரைட்? எப்படிடா அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க? எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஐக்கு பதிலாக 1 போடணும், ஜேக்கு பதிலாக 1 போடணும். போட்டால் என்ன ஆகும்? √3/2 2i. ஸோ 2 - 3 இட் இஸ் 1. கரெக்ட்? எஸ். இது என்னது? 2 - 6. 2 - 6 என்னது? 4. ஸோ அப்போது √3/2 × 4. ஆமாம்ல? அடுத்து என்னடா பசங்களா? √3/2 × 2 - 9 which is 8. ரைட்? எல்லாருமே அதே மாதிரி. வாட் இஸ் A21 பசங்களா? A21னா என்ன? உங்களுக்கு ஒரு வேளை ஸ்க்ரீன் ரொம்ப குட்டியாக இருக்குன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஜூம் பண்ணி கூட பாருங்கள். வாட் இஸ் A21 அண்ட் வாட் இஸ் A22 அண்ட் வாட் இஸ் A23? பசங்களா, ஐ நீட் யோர் ஹெல்ப் ப்ளீஸ். எவ்ரி ஒன் ரிப்ளை இன் தி கமெண்ட் செக்ஷன். எல்லா கமெண்ட்ஸ்லையுமே படிக்காதவங்க கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. படித்து புரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறவன் நீங்கள் கமெண்ட் ஓவர்டேக் பண்ணலாம். வாட் இஸ் A21? What is A21? Is anyone here? 11th standard students இருக்கீங்களா? Please repeat one more time. See here, அதாவது ஐக்கு பதிலாக ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரை போடணும், ஜேக்கு பதிலாக செகண்டில் இருக்க நம்பரை போடணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். எஸ், ஆன்சர் நான் உன்ட்டு கேட்டுட்ருக்கேன்டா. வாட் இஸ் A21? வாட் இஸ் A21?
Yeah, very good. It is root 3 by 2 into 1. Correct. Super. What is a 2 2? I க்கு பதிலா 2 போடுங்க, j க்கு பதிலா 2 போடுங்க. So 4 minus 6 ah. So root 3 by 2 into 2 ah. Yeah. அடுத்தது என்னது? You have to put 2 and you have to put 3. So 4 minus 9, which is 5 ah. So write it here. சரிங்களா? மைனஸ் வராதுடாமா, மைனஸ் வராது. ஏன் மைனஸ் வராது? ஏன்னா இது மாடு. ஓகே, மாட்னா மைனஸ் போடக்கூடாது. Mod means you shouldn't put minus here. Yes. So write it here. So அவ்வளோதான். ஆன்சர் என்ன? root 3 by 2, root 3 into 2, and இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 root 3. Correct? இது மறுபடி root 3 by 2, and this is root 3 alone, and this is 5 root 3 by 2. கரெக்டாடா பசங்களா? எஸ், எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துச்சா? ஸோ யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்துச்சோ ஸ்மாஷ் யுவர் லைக் பட்டன்ஸ், ஓகே, ஆர் ஸ்மாஷ் தி ஃபயர் எமோஜி ஹியர், ஓகேவா? see this secant theta into ஒரு டேபிள், யா மைனஸ் tan theta into டேபிள். என்ன பண்ணணும்? வாட் இஸ் அ ஸ்டெப்பு? எனக்கு ஸ்டெப்பு மட்டும் சொல்லலாம், ஏன்னா நம்ம ரிவைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். உனக்கு மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி தெரியும், 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்கல்ல. யா, ஸோ என்ன பண்ணுவீங்க? உள்ள மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுவீங்க, கரெக்ட்? Yes, so just what is a step? What is a step? First எல்லாருமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். What is a step? Yeah, first மல்டிபிள் பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம், கரெக்டா? ஸோ இதை நம்ம இங்கே எழுதலாமா? Can I write it here straight-ஆ? So secant into secant, secant square theta-வா? So secant square theta. Tan into tan, tan square theta-வா? So minus tan square theta. Again secant tan theta minus tan secant theta. So next secant tan minus secant tan secant. சரிங்களா? again secant square theta minus tan square theta. So what you will have? You will definitely have a identity matrix. You will definitely have an identity matrix. இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் ஒரு சம் வந்தது. வாட் இஸ் அ சம்? வாட் இஸ் அ சம் யூ ஹேவ்? அதில் என்ன கிடைச்சது நம்மளுக்கு? காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சு கேட்டாங்க, கரெக்டுங்களா? இப்போது டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ வாட் இஸ் திஸ் ஒன்? இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல், இங்கே இருக்கவனும் இங்கே இருக்கணும் ஈக்குவல்னு சொன்னான்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இங்கே இருக்க எலமெண்ட்டும் ஈக்குவல், சரிங்களா? ஸோ இங்கே இருக்க எலமெண்ட் அண்ட் இங்கே இருக்க எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 2x + y = 7. அடுத்தது என்னது? நம்மக்கிட்ட 4x இது இருக்காங்களா? ஸோ 4x = x + 6. ஸோ இதை கேன்சல் பண்ணுறது ஈஸி இல்லை? எஸ், இதை கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதே கேன்சல் பண்ணிங்கன்னா 3x சேர்ந்தா 6. அப்போது ஒரு x என்னது? இட் இஸ் 2. ஸோ x = 2, சரிங்களா? x 2னா வாட் இஸ் y? What is y? So 4 plus y = 7. அப்போ y = 3. Right? I know எல்லாருமே மேட்ரிக்ஸில் வெல் பெஸ்ட்டாக இருக்கீங்க, கரெக்டா? சூப்பர்டா, சூப்பர் everyone, good. If A is a 3-4 matrix, okay, A is called a 3-4 matrix. B is matrix such that A transpose B and B transpose A are defined. இந்த definedக்கு என்னடாமா அர்த்தம்? இந்த defineனா என்னது? What is define means? Defineனா exist ஆகும், இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிஸ்ட் ஆக்சுவலி. வாட் இஸ் இட்? எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்போ மேட்ரிக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆர்டர்ஸ் சில பர்டிகுலரான ரூலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் நடக்கும், இல்லைனா நடக்காது, சரிங்களா? நல்லா கவனிங்க. இங்கே ஏ என்னது? ஏவோட ஆர்டர் என்னது? 3 × 4. அப்போ ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன? ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன?
அப்போ A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன? A ஓட ஆர்டர் 3 cross 4. What is the transpose of A transpose ஓட ஆர்டர்? 4 cross 3 னா? Yeah, 4 cross 3. சூப்பர்டா. சரி, இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா what they have given A டிரான்ஸ்போஸும் Bயும் மல்டிபிள் ஆயிப்பாங்க. A டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம், B போட்டுக்கலாம். A டிரான்ஸ்போஸ்னால் என்னது? 4 cross 3. இது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ தெரியாதது x into yன்னு வச்சுக்கிட்டா, தெரியாதது x into yன்னு வச்சுக்கிட்டா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மல்டிப்ளிகேஷன் நடக்கணும்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? யார் ஈக்குவலாக இருக்கணும்? நான் பாக்ஸ் பண்ணவங்க ஈக்குவலாக இருக்கணும். கரெக்ட்? இப்போ நான் பாக்ஸ் பண்ணவங்க ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? A டிரான்ஸ்போஸ் B வந்து டிஃபைன், இட் ஷுட் பி மல்டிபிள். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஓகே, சூப்பரா. இப்போது அதே மாதிரி B இன்டூ A டிரான்ஸ்போஸ் எழுத முடியுமா? B இன்டூ A டிரான்ஸ்போஸ் எழுத முடியுமா? ஸோ B இன்டூ A டிரான்ஸ்போஸ்லேருந்து உங்களுக்கு y கிடைக்குமா? வாட் இஸ் யுவர் y? வாட் இஸ் யுவர் y தென்? வாட் இஸ் யுவர் y தென்? கம்பல்சரி கார்த்திக், எடே நாளைக்கு கம்பல்சரி ப்ரோக்ராமாக தான் நிச்சயமாக வரும். இல்லைனா நாளைக்கு இன்சைடில் இருக்க ஏதாவது 2 marks ஒரு சின்டாக்ஸ் கேட்பாங்க. சின்டாக்ஸோட PDF நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஹாஃப் இயர்லி டைமில். பட் ஐ வில் ஷேர் அகெயின். அண்ட் ப்ரோக்ராம்ஸை நாளைக்கு பார்ப்போம். யா, வெரி குட்ரா, சூப்பர்டா, எல்லாருமே சூப்பர். அப்போ பியோட ஆர்டர் என்னது? பியோட ஆர்டர் வந்து 3 cross 4. ஸோ வாட்ஸ் பி ஆர்டர்? இட் இஸ் 3 cross 4, சேம் அஸ் A. சரியா? That's it. For what value of x? For what value of x? The matrix. சரிங்களா? So the matrix is a skew symmetric. நல்லா தெரிஞ்சுக்கோ, skew symmetric. Skew symmetric ஓட அர்த்தம் என்ன? Skew symmetric ஓட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, it will have ஒரு மேட்ரிக்ஸும் அவனோட டிரான்ஸ்போஸுக்கும், ஒரு மேட்ரிக்ஸுக்கும் அவனோட டிரான்ஸ்போஸுக்கும் ஒரே ஒரு மைனஸ் சைன் மட்டும்தான் வித்தியாசப்படுது. வாட் இஸ் இட்? ஒன்லி ஒன் மைனஸ் சைன் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்போது ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொன்னேன்? ஒன்லி மைனஸ் சைன் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஓகே, யாராவது ஒருத்தர் கூட மைனஸ் போட்டால் போதும். நீங்கள் அதை வந்துட்டு நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேக் ஏ, லைக் 0 1 -2 -1 0 x³ 2 -3 0, which is equal to minus into transpose. Transposeனா என்னடா? ரோஸை காலம்ஸாக சேஞ்ச் பண்ணுறது. 0 1 -2 -1 0 x³ 2 -3 0. So now you multiple here. இப்போ மல்டிபிள் பண்ணிட்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x³ இடத்துல என்ன இருக்குது? +3. x³ இடத்துல என்ன இருக்குது? +3 இருக்குது. ஸோ x³ is equal to minus into -3, which is x³ is equal to 3. So what is x? So x ஓட வேல்யூ என்ன? x is equal to 3 power 1/3. x ஓட வேல்யூ என்னது? 3 power 1/3. Skew symmetricனா என்ன, சிமெட்ரிக்னா என்னன்ற question is very often. It's very often. For like find the determinant of A. Determinant of A எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியுங்களா பசங்களா? You know how to find the determinant of A, right? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? Take up any row. ஏதாவது ரோ எடுத்துக்கோ. சரியா? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரிங்களா? 0 into anything it is 0. ஸோ அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா எடுத்துக்கலாம். மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ என்ன பண்ணணும்? சைன் ஆல்ஃபா வர ரோ அண்ட் காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறது யார்? ஸோ 0 into anything it is 0 மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் cos alpha into minus sin alpha sin beta. சரிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேர்மும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குது.
ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஆட் ஆனால் என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஸோ வாட் இஸ் ஃபேக்டர் தீரம்லாம் வேணாண்டா, ஒரே லைனில் முடிக்க வேண்டியது ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க? இதுதான் டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினண்ட்டை தெரிஞ்சுக்கோ, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரில் உன் உயிரே. ஓகேவா? ஸோ 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிட்டர்மினன்ட்ஸ். டிட்டர்மினன்ட்ஸை இப்படின்றதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். 6th சாப்டரில் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய சாப்டரில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவீங்க. மேஜர்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 6th சாப்டர். ஸோ இது பண்ண தெரியணும் நம்மளுக்கு. ஓகேவா? டிட்டர்மினன்ட் கிளியரா? டேக் அப் எனி ரோ. ஆனால் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ரோ எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உனக்கே தெரியாமல் முடிச்சிடுவீங்க. ஃபேக்டர் தியரம் நான் நடத்துவேன் டிபி. எஸ், சரிம்மா. இந்த மாதிரி டிட்டர்மினன்ட்னா எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இது கொஞ்சம் ஈஸி தான். இதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸை சின்னது பண்ணலாம். எப்படி? இவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3, இவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3, இவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3. கரெக்டாக? நான் 3 லைக் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டா I can subtract C1 and C2, right? Subtract C1 minus C2 or C2 minus C1. என்ன வேணால் பண்ணுங்க. 2014, 2020, 2023 subtract பண்ணிங்கன்னா 3, 3, 3, 0, 1, 0. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். I can take this 3 as common. So 3 into 2014, 2020, 2023, 1, 1, 1, 0, 1, 0. இப்போ எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்? இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? ஸோ இட் இஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். கரெக்ட்? ஸோ minus 1 into 2014 minus 2023. சரிங்களா? ஸோ அவங்க இருக்க ரோ அண்ட் காலமை விட்டுட்டு 2014 minus 2023. எஸ். ஸோ விச் இஸ் 6 years gap. கரெக்டாடாப்பா? 6 years கேப்பா? 9 years gap. ரைட்? ஸோ minus 9 வரும். ஸோ ப்ளஸ் 9. ஸோ 27. Your answer is 27. It is not a 5 mark, it is a 2 mark question. It is a 2 mark question. Explain the sum without expanding. Without expanding, explain பண்ணவா? Okay, see this. Without expanding கொஞ்சம் கஷ்டம்டா. மல்டிப்ளிகேஷன் நிறையா போகும். வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் வந்துட்டு வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் தான் நானும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் தான் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். see this. நான் என்ன பண்ணுறேன், 2 காலம் இருக்கா, 2 காலமே சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு இது எல்லாமே 3, 3, 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த 3 நான் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். என்ன ஆகும்? 1, 1, 1ன்னு வரும். இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே வர வழி இல்லை. நவ் யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் இட். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 1 எங்கேருந்து மேம் அந்த சைடில் பண்ணணும்? அந்த கிராஸ், திஸ் கிராஸ், அது கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைடா. இப்போது ஏதாவது ரோ இல்லைன்னா ஏதாவது காலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரிவன் see this. டிட்டர்மினன்ட் அப்படின்னா எனி ரோ ஆர் எனி காலம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? நான் இதில் இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3வது காலமை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். 3வது காலமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஏன் 3வது காலம்? ஏன்னா 3வது காலமில் 3 எலிமெண்ட் இருக்கும். அந்த 3 எலிமெண்ட்டில் ஆல்ரெடி 2 பேர் 0. ஸோ அதனால் இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் நான் பண்ணிட்டா எனக்கு டிட்டர்மினன்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான். ஓகே, அதனால தான் -1 இன்ட்டு அவனோட கோஃபேக்டரை மல்டிபிள் பண்ணும். அவங்களோட கோஃபேக்டரை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அவங்க இருக்க ரோ, அவங்க இருக்க காலமை விட்டுறணும். ஸோ இந்த 1 இருக்க ரோ அண்ட் 1 இருக்க காலமை விட்டுட்டிங்கன்னா மீதி 4 எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 4 எலிமெண்ட்ஸ்க்கும் அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ், எப்பயுமே அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ். ஸோ 2014 into 1, 2014 minus 2023 into 1, it is 2023. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். ஸோ 9 into 3, it is 27. கிளியர்? யாடா பசங்களா, ஹாஃபிலிக்கு கொடுத்ததை படித்தாலே போதும். சரிங்களா? எஸ். how do you do this? அவன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறான். இது வந்துட்டு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு triangular matrix. This is one triangular matrix.
ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், ஆர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், இந்த எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, டிட்டர்மினண்ட்டுக்கு கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். இந்த டயகனல்ஸை மல்டிபிள் பண்ணாலே போதும். டிட்டர்மினண்ட்னா என்னது? டயகனல்ஸை மல்டிபிள் பண்ணாலே போதும். சரிங்களா? ஐம் குட் ராமா. ஸோ x-1, x-2, x-3 தான் டிட்டர்மினண்ட். இது 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1, 2 and 3 3 நம்பர்ஸ். ஓகே, இங்கே என்ன மேட்ரிக்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இஃப் இட் இஸ் எனி டயகனல் மேட்ரிக்ஸ் ஆர் எனி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போகலாமா? வித்தவுட் எக்ஸ்பேண்ட். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் நீங்கள் 0ன்னு காட்டணும். என்ன பண்ணணும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் 0ன்னு காட்டணும். மொதல் விஷயம் நான் ஒன்று சொல்லட்டா? சி, எஸ் ஆர் காமன். நான் என்ன பண்ணலாம்? எஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்துட்டோம். 1 1 1. அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஏபிசி ஆர் சைக்ளிக் ப்ராடக்ட். ஏ, பி அண்ட் சி அவன் சைக்ளிக் இல்லைன்னா நம்ம கொண்டு வந்துடலாம். இங்கே b² c². இன்னும் யார் மிஸ் ஆகுறா? a² மிஸ் ஆகுறாங்களா? அவங்க செகண்ட் ரோவில் இருக்காங்களா? நெக்ஸ்ட்டு b² c². யார் மிஸ் ஆகுறா? பி மிஸ் ஆகுறாங்களா? அவங்க இந்த காலமில் இருக்காங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணால் போதும்? எஸ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் போதும், ஃபுல்ஃபில் ஆயிரும். ரைட்? ஸோ நான் ஆட் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் ஆடிங். ஸோ a² + b² + c², a² + b² + c², a² + b² + c². இப்போ நீ சொல்லு, இந்த காலம் ஃபுல்லாக காமனாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கேன் ஐ டேக் இட் அவுட் சைட்? ஸோ s × a² + b² + c², 1 1 1, a² b² c², 1 1 1. ரெண்டு காலம்ஸ் ஆர் சேம், ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு காலம் ஒரே மாதிரி இருந்தால் டிட்டர்மினன்ட் என்ன? 0. If it is identical, it becomes 0. If it is identical, it becomes 0. Right down? If A is a square matrix, then determinant of A is equal to 2. Find the value of A into determinant of A. சரிங்களா? இது எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? லைக் determinant of A கொடுக்கப்பட்டுருச்சு. இது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. Do you know determinant of AB is equal to determinant of B into determinant of A? தெரியுமா? Yes, you know that. இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். So determinant of A into determinant of A transpose. Determinant of A நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 2ன்னு. இது என்னது? ஏக்கு டிட்டர்மினன்ட் என்னவோ A டிரான்ஸ்போஸுக்கும் அதே டிட்டர்மினன்ட் தான். சரியா? ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? 4. யார் ரவி? வாட் இஸ் யுவர் கமெண்ட்? மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்கன்னு மட்டும். 12th ஸ்டாண்டர்ட் லைவ் எப்போ? 12th ஸ்டாண்டர்டுக்கு டுமாரோ லைவ் தான் பசங்களா. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டுமாரோ லைவ். ஸோ எவ்ரிவன் அதே மாதிரி எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 × AB. இங்கே 3 × AB. இதில் காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்கிறேன். பட் யாரெல்லாம் இதுக்கு ஆன்சர் பண்ணணுமோ இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். யா, இட்ஸ் டைம் ஃபார் யூ. டைம் வந்து 3 டாமா. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு வந்துட்டு 10th ஃபைனல் கிளாஸ் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு டேக் இட். ஸோ 10th காலையில் முடிச்சுட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் நம்ம 12th CS ஸ்டார்ட் பண்ணலாம். டே தப்புடா, யாரெல்லாம் போட்டியோ தப்பு. 27 இஸ் தி ரைட் ஆன்சர். யா தர்ஷினி, 27 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சி லைக் 27 தெரியல, பட் ஒரே நிமிஷம் நான் போடுறேன். இங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஏன் தப்பு அப்படின்னா இது டிட்டர்மினன்ட்லேருந்து ஒரு ஸ்கேலாராக அப்படியே வெளியே போடக்கூடாது. என்ன பண்ணணும்? எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோக்கும் அவங்க வெளியே வருவாங்க. சரிங்களா? ஸோ யாடா பசங்க 12th CS எடுப்பாங்க. ஸோ ஓகே, என்ன பண்ணுவீங்க? மொத்தம் 3 ரோஸ் இருக்குது. அப்போ 3 3 வெளியே வரணும். ஓகேவா? ஸோ 3³ into mod AB. அண்ட் அந்த மாடை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். mod A mod Bன்னு. இட் இஸ் -1, இட் இஸ் 3. ஸோ 27 -1 and it is 3.
which is equal to minus 81. 27 இல்லடா பசங்களா, it is minus 81. மைனஸ்ல it will be minus 81. High weightage chapters are first chapter, second chapter, third chapter and 7 like 10, 11. Yeah, you told. Yeah, Suryana, நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க. Yes, பசங்களா. Okay. How do you find the area of a triangle? How do you find the area of a triangle? Area of a triangle எப்படி கண்டுபிடிக்கப்படுவோம்? Area of a triangle னா half into. சரிங்களா? Yeah. No minus sign ma'am. Minus sign வரும். Tomorrow டா பசங்களா minus அடி minus sign 1 வரும்டா. mod a equal to minus 1. சரியா? mod a is equal to minus 1. mod b is equal to plus 3. So positive, negative, positive. So you will get minus. Okay, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா மேம் modனா மைனஸ் வரக்கூடாதுல்ல. யா டுமாரோ 3 PM modனா மைனஸ் வரக்கூடாதுல்ல. எஸ், modனா மைனஸ் வரக்கூடாது. ஆனால் இது mod கிடையாது, இது டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் நெகட்டிவாக வரலாம். டிட்டர்மினன்ட் கேன் பி நெகட்டிவ். சரிங்களா? mod தான் நெகட்டிவ் இல்லை, டிட்டர்மினன்ட் நெகட்டிவ் தான். நெகட்டிவ்ல வரலாம். டிட்டர்மினன்ட் இஸ் எனி ரியல் நம்பர். அடே பசங்களா, mod ஏ மைனஸ் 1ன்னு கொடுத்துட்டான்டா. மைனஸ் 1ன்னா அப்போ மைனஸ் வரணும்ல, ஏன்னா எல்லாருமே பாசிட்டிவ். இது இப்போ நெகட்டிவ்னா இப்போ மைனஸ் வரும்ல. Now see this. How do you do this? First x coordinateலாம் எழுதிக்கணும். எல்லா x coordinateயும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? y coordinateலாம் எழுதிக்கணும். -3, 2, -8. லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட்டாக வந்து 1, 1, 1 போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. Now you have to do it. So half into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். சரியா? எல்லாமே 1, 1, 1 இருக்குல்ல. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். எப்படின்னா ஈவன் லைக் சப்ராக்ட் திஸ் 2 ரோ, இந்த 2 ரோவையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சரியா? சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ல் -2 போச்சுன்னா 5. எப்படி வேணால் பண்ணலாம். ஹரிசாண்டலில் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? 2ல் -3 போச்சுன்னா 5, 1ல் 1 போச்சுன்னா 0. நெக்ஸ்ட்டு I will subtract these 2 rows. இந்த 2 ரோஸையும் நான் சப்ராக்ட் பண்ணுவேன். சரிங்களா? -1ல் 3 போச்சுன்னா ஆர் இதையும் சப்ராக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோவே சப்ராக்ட் பண்ணலாம். -1ல் -2 போச்சுன்னா +1, -8ல் +3 போச்சுன்னா -5, 1ல் 1 போச்சுன்னா 0. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஈஸியாக இருக்கும்ல, ஏன்னா 1 மட்டும்தானே இருக்கும். ஸோ 1க்கானதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 5 into -5, it is -25, -5. So it is -30. நீங்கள் மாடுலஸ் போட்டுக்கணும். ஸோ -30/2 15. So your answer is 15 square units. What is your answer? 15 square unit. யாடா பசங்களா, what is your doubt? How long the live continues? I have no idea பசங்களா. ஏரியா எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். இன்றைக்கி வெட்டிக்கு லைவ் வருவாரா? ஸோ லைவ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக சார் வருவாரடா பசங்களா. கம்பல்சரி வந்து மேபி 3rd chapter and 8th chapter. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? How do you identify singular and non-singular matrix? Singular matrix and non-singular matrixை எப்படி கண்டுபிடிப்பீங்க? We can do this by another method. Yes, நீ வேறு மெத்தடில் கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? there is no problem. டிட்டர்மினன்ட் இல்லாமல் வேறு மெத்தடில் போட முடியுமான்னு கேட்குறீங்களா? இல்லைடா, நீங்கள் இங்கே படிக்கிறது டிட்டர்மினன்ட்டில் மட்டும்தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் படிக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் இதில் தான் போட்டாகணும். சரியா? 10th மாதிரி யூ கான் யூஸ் x1, y1 அந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். Yeah, singular and non-singular matrices. So how do you find singular and non-singular matrix? எப்படி கண்டுபிடிப்பீங்க? Determinant. உங்களுக்கு determinant 0ன்னு வந்தால் என்னது? Singular matrix. Determinant not equal to 0ன்னு வந்தால்
non-singular matrix. Any video for that compulsory or 11th க்கு ஒரு டைம் கம்பல்சரி கொஷின்ஸுக்கு நான் வீடியோ லைக் லைவ் போயிருக்கேன் சூர்யா பிரகாஷ். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. நான் போயிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் நிறைய கொஷின்ஸ் இருக்குடா பசங்களா. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். நான் இதில் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லைக் நான் கொடுத்துருக்கேன் சரியா. அதை போய் படிங்க சரியா. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்டா பசங்களா, அதில் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க. டேக்கப் எனி ரோ ஆர் எனி காலம். ஏதாவது ரோ ஏதாவது காலமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கலாமா. ஸோ புட் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சரிங்களா. 1 × 5 9s ஆர் என்னது 5 9s ஆர் 45 மைனஸ் 6 8s ஆர் 48 மைனஸ் 2 × 2 காணது மிஸ் ஆயிருமா. ஸோ 4 9s ஆர் வாட் இஸ் 4 9s ஆர் 36 மைனஸ் 7 6 ஆர் 42 ப்ளஸ் 3 × 4 8s are 32 minus 35. Yes. Minus 3. 4 plus 2 6. Minus 6 அப்படின்னா plus 12. இங்கே minus 3. So minus 3 minus 9. So you will get 0. 0 கிடைச்சிருக்காடா பசங்களா. What is your chat Prashant? 5 mark கொஷின்ஸுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் பிரசாந்த். ஸோ 5 marksல நான் அதில் டீச் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் சரிடாமா. யூ வில் கெட் 0 ரைட். ஸோ 0 வந்தால் என்னது 0 வந்தால் இட் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். 0 வந்தால் என்னது 0 வந்தால் அது நம்மளுக்கு சிங்குலர் மேட்ரிக்ஸ் சரிங்களா. இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் அப்போ அதுக்கு பேர் என்ன நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ அதுக்கு பேர் என்ன நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். யூ காட் இட் பசங்களா. அப்போ இது என்னது இது வந்து நம்மளுக்கு சிங்குலர் மேட்ரிக்ஸ். எஸ் ஓகே டன் எவ்ரிவன். நவ் செக் ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின். செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷினை செக் பண்ணுங்கள். செகண்ட் இஸ் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர். ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே டே சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏடா இப்படி ஸ்பேம் பண்ணிகிட்டே இருக்க ஓகேவா. 12th மேக்ஸ்லாம் நல்லா தானே படித்தேன். வை நவ் யூ ஆர் ஸ்பேமிங் ஓகேவா. லாஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால ரொம்ப இப்படி இருக்கியா லெத்தார்ஜிக்காக இருக்கீங்களா. நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லி பார்க்கலாம். 6 நாள் லீவ் இருக்குது கரெக்ட். உங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 2 வால்யூம் புக்கு இருக்கா. ஒரே ஒரு வால்யூம் புக்கு கரெக்டாக. இந்த ஒரு வால்யூம் புக்கில் 5 கொஷின் 8 கொஷின் நம்மளால படிக்க முடியாது. இட் இஸ் வெரி டஃப். சிஎஸ்க்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கோ. லைக் என்டரிங் இன்டு மை வெரி டார்கெட் ஓகேவா. நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா உன்னை மண்டேலே கொட்டிடுவேன் சரியா. பட் ஈவன் தோ சிஎஸ்க்கு நான் வீடியோ போட்டுட்டேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. டேய் ரிலீஸ் ஆயிடுச்சுடா. 5 மணிக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இட் கோயிங் டு பி ரிலீஸ். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் செக் அவுட் ஓகேவா. நாளைக்கு உங்களுக்கு லைவ் இருக்குது. அதில் ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன்னா இங்கே வந்து கத்திட்டு இருக்கேன். போய் தாராளமாக அந்த கொஷின் பேப்பர் படிச்சுட்டு மார்க் வாங்க வேண்டியது தானே. எனக்கு ஒன்று புரிய மாட்டேது. லைக் யூ வாண்ட் அஸ் டு டீச் லைக் உங்களுக்கு தேவைப்படுற கொஷின்ஸை மட்டும் டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா. உங்களுக்கு தேவைப்படுற கொஷின்ஸை மட்டும் டீச் பண்ணுவோம். எனக்கு இந்த கொஷின்லாம் வேண்டாம், இதை தான் நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு நிறைய இடத்துல இருக்கேடா சொல்யூஷன்ஸ் எல்லாமே. ஈவன் 11th நான் சாப்டர் வைஸ் எக்ஸசைஸ் வைஸ் வீடியோஸ் போட்டிருக்கேனே. ஒவ்வொரு கொஷின்ஸும் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேனே. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாமே.
லைக் கோப்லான சம் வந்து இம்பார்ட்டனா? அது இம்பார்ட்டன்ட் தான். 5 மார்க்ஸ் சம் தானே முடிச்சிட்டான். யா தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் இப்போ சாப்டர் 7ல் இருக்க எல்லா கான்செப்டையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் காட்ட போகிறேன். யூ ஆர் கோயிங் டு சே தி ஆன்சர்ஸ் டு மீ. சரிங்களா? ஏன்னா இது எல்லா கொஷின்ஸும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு டைம் இருந்ததுன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு லைவில் டீச் பண்ணியிருப்பேன். யா, ஸோ எவ்ரி ஒன் ஜஸ்ட் ஆன்சர் டு மை கொஷின். ஹவு டு யூ டூ திஸ் சம்டாமா? இது எப்படி பண்ணுவீங்க? ஹவு டு யூ டூ திஸ்? ஓகேவா? டோன்ட் லைக் எல்லா ஸ்டெப்பையும் மெமரைஸ் பண்ணாது. மெமரைஸ் பண்ணுறது உனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அவ்வளோதான். சரியா? உனக்கு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மேட்ரிக்ஸையும் 0க்கு ஈக்குவேட் பண்ண சொல்கிறாங்க. வாட் யூ வில் டூ? என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன? மல்டிபிள் பண்ணணும். என்ன மல்டிப்ளிகேஷன்? இட் இஸ் வெரி நார்மல் மல்டிப்ளிகேஷனா இல்லை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா? இது நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? இவங்களுக்கு பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு யூ ஹாவ் திஸ் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் ஆன்சர் வரும். கரெக்ட்? அகெயின் இவன் கூட மல்டிபிள் பண்ணால் ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட் 1x1ல் உங்களுக்கு எலமெண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேவா? யா, எஸ், டன். சரியாடாமா? ஓகே, இது என்னது? இதுவும் இட் இஸ் லைக் வெரி நார்மல். என்னென்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அவனோட ரேட்டு கொடுத்துருக்கான். ஸோ ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் எப்படி உனக்கு தெரியும்? இப்போ ஒரு லைக் நீங்கள் வந்துட்டு லாலிபாப் வாங்குறீங்க. ஓகேவா? லாலிபாப் வந்து 5 லாலிபாப் வாங்குறீங்க, 2 டைரி மில்க்ஸ் வாங்குறீங்க. ஸோ வாட் இஸ் யர் ரேட்? டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? வாட் இஸ் யர் டோட்டல் காஸ்ட்? லாலிபாப் என்கிட்ட 5 இருக்குது, 2 டைரி மில்க் இருக்குது. ஸோ வாட் இஸ் யர் டோட்டல் காஸ்ட்? என்னடா பண்ணுவீங்க? லாலிபாப் அமௌண்ட் தெரியாதா? ஒரு லாலிபாப் 5 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 rupee. Click, let it be 5 rupee. டைரி மில்க் காஸ்ட் தெரியுமா? யூனோ டைரி மில்க் காஸ்ட்? அதை மட்டும் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க? பார்த்து ஏதாவது பேரண்ட்ஸ் பார்த்து மாட்டிக்க போகிறீங்க. யா, இட் இஸ் 10 rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? இட் இஸ் 35. எஸ், 35. ஹவு டு யூ ஃபைண்ட் இட்? இட்ஸ் 35. எப்படிடா கண்டுபிடிச்ச 35ன்னு? இவனையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்க. கரெக்டாக? ஐம் குட் ராமா. சரியா? ஸோ நம்பர்ஸை அவனோட ஒரு காஸ்ட் கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கரெக்டாக? உங்ககிட்ட நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. 6 apples, 3 oranges and 3 pomegranates. 6, 3, 3. கரெக்ட்? நெக்ஸ்ட்டு 5, 4, 4. நெக்ஸ்ட்டு 6, 6, 6. ஒவ்வொருத்தரோட காஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. they have given the cost, right? ஓகே, என்னது? 30, 15, 45. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா அழகாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காஸ்ட் கிடைச்சிரும். சரிங்களா? 11th is more important than 12th. எஸ், லைக் 12th is more important than 11th. கரெக்டு தான். பட் 11th மேக்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் விட்டி, 𝐴EEE அந்த எக்ஸாம்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது உங்களோட 11th. சரிங்களா? யா, விட்டிக்கு மெயின்லி 50 வந்து 50% 11th, 50% 12th. ஸோ see this, find the values of P, Q, R and S if அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கும் என்ன பண்ணணும்? ஈக்குவேட்டிங் தி எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இது வேலை முடிஞ்சுது. கரெக்டாக? ஸோ P² - 1 is equal to 1. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? Pயோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக? இவங்களுக்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க, Qயோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அண்ட் ஈக்குவேட் திஸ் டு திஸ், யூ வில் ஃபைண்ட் R. இது ஈக்குவேட் பண்ணி எஸ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ ஈக்குவேட்ஸை வச்சு
நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடுவீங்க. am I right பசங்களா? சிஎஸ்க்கு வீடியோ ஏண்டா போடல? டே சிஎஸ்க்கு நான் என்னடா வீடியோ போடுறது? ப்ரோக்ராம்ஸுக்கு மட்டும்தானடா பசங்களா வீடியோ போட முடியும். ப்ரோக்ராமுக்கு நாளைக்கு நான் லைவ் வரேன் சரியா? வேறு என்ன நான் வீடியோ போட முடியும்னு நினைக்கிறீங்க? லைக் எப்படி சொல்கிறது, ப்ரோக்ராமுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் சரிங்களா? யா எஸ். ஸோ see this da, how do you do this sum டாமா? இதை மல்டிபிள் பண்ணோம் கரெக்டாக? ஏ ஆல்ஃபா ஏ பீட்டா, ஸோ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. வாட் ஆர் த ஃபைன் லைக் இதை மல்டிப்ளிகேஷனில் ஷோ பண்ணணும் சரிங்களா? ஏ ஆல்ஃபா ஏ பீட்டான்னு நீங்கள் ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா வச்சு வரணும் லைக் திஸ். இதுதான் ஏ பீட்டா, இதுக்கு பேர் தான் என்னது? ஏ பீட்டா. ஓகே, இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. மல்டிபிள் பண்ண சொன்னால் உங்களுக்கே தெரியும் என்ன கிடைக்கும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். வாட் இஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா? அது வந்துட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா. அதே மாதிரி இது சைன் ஆஃப் மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா அண்ட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா வரும். அகெயின் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா வரும். சரிடாமா? அட்லீஸ்ட் ஸ்டடி பிளான். ஏ பசங்களா லைக் டே சிஎஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி யார் சப்ஜெக்ட்ரா. நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கிறதுடா. அதுக்கு நான் எப்படா உங்களுக்கு பிளான் கொடுக்குறது? பட் ஈவன் தோ நான் உங்களுக்கு ஒரு பிளான் தரேன் லைக் சரி யூ ஆல் டிஸ்டர்பிங். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த லைஃப்பை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ கோ சரியா? வாட் இஸ் 12th சிஎஸ் ஸ்டடி பிளான்? ஃபர்ஸ்ட் விஷயம் சரியா? ஃபஸ்ட்டு சாப்டர் டு 4th சாப்டர் அன்றைக்கி நான் படிக்க சொன்னேன். ஒரு நாள் நான் லைவ் வந்தேன். ஐ திங்க் ஆன் ஃப்ரைடே நான் லைவ் வந்தேன். ஐ ரிமெம்பர் ஃப்ரைடேலேயே அவனுக்கு 1st to 4th சாப்டர் கம்ப்ளீட்டாக நான் படிக்க சொன்னேன். எல்லா கொஷின்ஸும் நான் டீச் பண்ணேன் கரெக்ட்? அதுக்கப்புறம் என்னது 5 to 10 தனியாக ஹோல்ட் பண்ணி படிக்கணும் ஓகேவா? 11 to 16 தனியாக ஹோல்ட் பண்ணி படிக்கணும். இது மூணுமே மூணு செக்ஷன்ஸ் சரிங்களா? ஸோ எனக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பார். இதில் வந்து இதுதான் கம்ப்ளீட் ஓவர் செக்ஷன்ஸ். இதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நாளைக்கு நான் டீச் பண்ணுறேன். டுமாரோ ஐ வில் கம் லைவ் டு டீச் இட் சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் இதில் இருக்கிற கொஷின்ஸை புக் பேக் கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக தரவு பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப்பை நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன். இட் வில் பி ஷெட்யூலிங் at 5 o'clock சரிங்களா? எஸ். லெவன்த்து மேக்ஸ் வால்யூம் 2 போதுமா? வால்யூம் 2 மட்டும் போதாது, வால்யூம் 1 தான் வேணும். வால்யூம் 1க்கான ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பிடிஎஃபாக நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் அதை கொடுக்கல சரிடாமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது எல்லாமே ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா. ஸோ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவும் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாஸ், காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா, சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மேம். எனக்கு தெரியாதடா பசங்களா. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் தி கொஷின் பேப்பர் சரிங்களா? ஓகே எஸ். ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் வருதுன்னா நம்மளுக்கு சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்லேருந்து கொஷின்ஸ் வரும். சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் என்னது? ஸோ see this A and B are symmetric matrix. ஏன்னா என்னது? ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல், பியும் பி டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் கரெக்ட்? யாரா கொஷின் பேப்பரை லீக் பண்ணா? அப்படி லீக் பண்ணால் அந்த கொஷின் பேப்பர் ஏச்சு கொடுங்கடா, நான் நடத்திட்டு போயிட்டே இருக்கேன் ஓகேவா? திஸ் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ சரியா? யார் உங்களுக்கு சொன்ன கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு? இஃப் யூ ஸ்ட்ராங்லி பிலீவ் யூர் கொஷின் பேப்பர்ஸ் லீக் அப்படின்னா அப்போ நீங்கள் அதை படிச்சிடலாம்ல. ஓகே, ஸோ வி ஹாவ் அ டீல் சரிங்களா? எல்லாருமே யாருக்கெல்லாம் லைக் யூ நோ தி கொஷின் பேப்பர்மா? எனக்கு கொஷின் பேப்பர் தெரியும்.
இதை மட்டும் நீங்கள் டீச் பண்ணுங்கள், இந்த கொஷின் பேப்பர் தான் நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிங்க அப்படின்னா யூ சென்ட் மீ தி கொஷின் பேப்பர், நான் அப்போ அதை டீச் பண்ணுறேன், வி வில் கோ. ஓகேவா? லைவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மற்றதையும் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. யூ ரியலி டோன்ட் வாண்ட் டு நோ தி கான்செப்ட். உங்களுக்கு கான்செப்ட் வேண்டாம், மார்க் மட்டும் போதும், மார்க் தான் உங்கள் லைஃப் எல்லாத்தையும் காப்பாற்ற போடுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாலாம் யாருக்கு என்ன பிரயோஜனம், அதுதானே உங்கள் கான்செப்ட். ஓகே, ஐ கம் டு தட் கான்செப்ட். இப்போ நீ 11th மேக்ஸ் தாராளமாக வாங்கிடுவேன், 12th எப்படி மேக்ஸ் மார்க் வாங்குவீங்க? Come here. Yes, everyone, listen here. What is AB plus BA is a symmetric matrix. Prove பண்ணும். எப்படி ஒருத்தங்களை symmetric matrixனு prove பண்ணுறது? அவனோட டிரான்ஸ்போஸும் நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ அவனோட டிரான்ஸ்போஸ் A plus B தி ஹோல் ப்ளஸ்ன்றப்போ தனித்தனி டிரான்ஸ்போஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஸோ AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ், BA தி ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனில் மட்டும் டிரான்ஸ்போஸ் மட்டும் இடம் மாறணும். இட் குட் சேஞ்ச். லைக் அதை எப்படி மாற்றணும்? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இதை என்னவா மாற்றணும்? ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ். மல்டிப்ளிகேஷனாக இடம் சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? அது ஒரு தியரம். இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? பி போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக ஏ போட்டுக்கலாம். ஸோ பிஏ ப்ளஸ் ஏபி ஃபைனலி இஸ் நத்திங் பட் ஏபி ப்ளஸ் பிஏ. ஸோ அவனோட டிரான்ஸ்போஸ் அவனுக்கு ஈக்குவல்னு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. வந்தால் என்னது? இட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். வந்தால் என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தரவாக இருந்தீங்கனாலே யூ கேன் கெட் 60+ மார்க். சரியா? ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தரவாக இருந்தாலே 60+ மார்க் எடுக்கலாம். ஓகேவா? இப்போது 7th சாப்டர் 8th சாப்டர். ஸோ மேம் எனக்கு இப்போ மார்க் தான் வேணும், இந்த சாப்டர்ஸ் மட்டும் பாருங்கன்னு சொல்லுங்கள், நான் பார்த்துட்டே இருக்கேன். ஓகேவா? சாப்டர் 1, 2, 3, ஓகே, 7, 8 இந்த 5 சாப்டர் தெரிஞ்சாலே உன்னால் 70+ மார்க் ஈஸியாக வாங்க முடியும். 70+ மார்க். ஓகேவா? யார் பசங்களா? யூ காட் இட். இதுவே வந்துட்டு இது கூட சேர்ந்துட்டு நான் 10 and 11 பார்க்குறேன், 10 and 11 சேர்த்து பார்க்குறேன். ஓகேவா? தென் யூ வில் கெட் 85+ மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? எஸ். சரியா? ஸோ 12th சாப்டர் லைக் இதை தாண்டி அப்போ நான் என்னென்ன லைக் வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2 உனக்கு ஃபுல்லாக கவர் பண்ண தெரியும். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு வால்யூமும் ஃபுல்லாக எனக்கு பார்க்க தெரியும், ஃபுல்லாக எனக்கு போட தெரியும்னா நீங்கள் சூப்பராக மார்க் வாங்கிக்கலாம் 11th பொறுத்த வரைக்கும். லெவன்த்து மேக்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் மார்க்ஸ். இங்கே பாருங்கள், கோ டு வீடியோஸ். சரிங்களா? இந்த வீடியோஸில் லைக் 60 இந்த இதில் இருக்க 2 marks and 3 marks பார்த்தீங்கனால எல்லா 2 mark and 3 marks உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி வால்யூம் 1 5 marks, இதில் 2 5 marksம் தான் நான் போட்டிருக்கேன். எல்லா 5 marksம் டீச் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஃபேக்டர் தியரமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதுவுமே நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு சொன்ன கொஷின்ஸை மட்டும் பார்த்தீங்கனாலே யூ வில் கெட் யோர் மார்க்ஸ். ரைட்ரா பசங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் 3 வீடியோ போட்டுட்டேன். லைக் ஐம் நாட் ஏபிள் டு டேக் லைவ். ஸோ அதனால இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு திருப்பி நான் ரீபோஸ்ட் பண்ணேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை போய் செக் கூட பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் என்ன ப்ரூஃப் எடுத்துக்கணும்? ஸ்கியூ சிமெட்ரிக்னா 2 ப்ரூவ் என்னது? வாட் இஸ் 2 ப்ரூவ்? ஸ்கியூ சிமெட்ரிக்கு 2 ப்ரூவ் என்னது? மேம் ஃபேக்டர் தியரம் எடுக்கிறீங்களா மேம்? ஃபேக்டர் தியரம் பார்த்தீங்களா? 5 marks மட்டும் அந்த லைவில் இருக்க வீடியோஸ் பாருங்கள். சரியா? ஏன்னா அதில் ஃபேக்டர் தியரம் கான்செப்டை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அது எடுத்தாலே எனக்கு இப்போ ரொம்ப டைம் ஆயிரும். பட் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னாவே நான் ஃபேக்டர் தியரம் தான் எடுத்திருக்கேன். கேன் யூ கோ அண்ட் செக் இன் தட் வீடியோ?
ஓகேவா? டு ப்ரூவ் என்ன பண்ணுவீங்க, அந்த ஏபி மைனஸ் பிஏக்கு டிரான்ஸ்போஸ் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்போஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் ஏபி மைனஸ் பிஏன்னு நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? இதை கொண்டு வந்துட்டா your proof is done. சரிங்களா? கொண்டு வரலன்னா it is not proved. ஓகே, for 5 marks 5 marks வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 சாப்டர் 8 என்னென்ன 5 மார்க்ஸ் வரும்னு கூட என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும்டா பசங்களா. சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் என்னென்ன 5 மார்க்ஸ் வரும்னு நான் லிஸ்ட்டு போட்டுட்டா? ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? மேம் 5 மார்க்ஸ் இந்த லிஸ்ட்டு மட்டும் சொல்லுங்கள் மேம், நாங்கள் பார்த்துட்றோம் கடன்னு அப்படின்னா ஐ வில் சே தி லிஸ்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஓஜி இருக்குல்ல, அந்த எஃப்ஓஜியும் இந்த லார்ஜஸ்ட் டொமைன். சரியா? இந்த 2 கொஷின் படிச்சிங்கனாலே போதும் 5 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? செகண்ட் கொஷின் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அண்ட் அந்த மாடுலஸ் மாதிரி வந்துடும்ல, லைக் ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ், ஃபைண்ட் தி சால்வ் எக்ஸ்ன்னு சொல்லி இன்டர்வலில் கண்டுபிடிப்போம்ல, அந்த 2.8 2.9 இந்த 2 கொஷின்ஸ் பார்த்தா போதும். தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 3.7 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எக்ஸசைஸ் 3.7ல் வர ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு 2 சம், ஃபஸ்ட்டு சம்மில் வர ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன், அந்த 4 சம்மு மட்டும் பார்த்தீங்கன்னா 3.7ல் ஓரளவுக்கு பேசிக் அண்ட் நேப்பியர்ஸ் தியரம். அண்ட் வாட் தியரம்? நேப்பியர்ஸ் தியரம். சரியாடா? அண்ட் ஃபோர்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.1ல் வர பெரிய சம்மு, இல்லைன்னா 4.4, லைக் என்ன 4.4 இதுடா, அது என்னது, இண்டக்ஷன், லைக் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வச்சு சால்வ் பண்ணுவீங்கள்ல அந்த சம். ஹவு டு அப்ளை ஃபார் 12th தீமினல் பேட்சுக்கு நீங்கள் கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், யூ கேன் ஓப்பன் திஸ் லிங்க் அண்ட் என்ரோல் பண்ணலாம். சரிங்களா? சிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தமிழ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அண்ட் 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் தான். ஓகேவா? 5.4ல் ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு 2 சம் இருக்கும். எக்ஸாம்பிளில் ஒரு சம், எக்ஸசைஸில் ஒரு சம். சரியா? அந்த ஒரு சம்மை நீங்கள் எடுத்திங்கன்னா போதும், லைக் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? அண்ட் 6th சம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எக்ஸசைஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். டே 3.7 நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். 3.7 ஃபார்முலா தான் கஷ்டம், ஃபார்முலா பார்த்துட்டா 3.7 ஈஸி, அதை நீங்கள் பார்த்துடலாம். சரியா? அண்ட் 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னது? ஃபேக்டர் தியரம். ஒரே ஒரு கொஸ்டின் ஃபேக்டர் தியரம் தெரிஞ்சால் போதும். 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னது? கோப்ளானார் இல்லைன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும். ஓகேவா? 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னது? 9th சாப்டர் வந்தால் விட்டுருங்க, உங்களுக்கு போட தெரியாது, அப்போ விட்டுருங்க. ஓகேவா? 10th சாப்டர் வந்துட்டு ஷோ தட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இதுதான் அந்த டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன், ஷோ தட் சம்மே கொடுத்துருவான். ஸோ இதை நீ ப்ரூஃப் பண்ணால் போதும். 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னது? அந்த 4 டைப் சம்மு, இந்த மாதிரி சம் வரும், லைக் டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லேயும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருது. நியூமரேட்டர்லேயோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தால் என்ன பண்ணணும்? அவ்வளோதான். 12th சாப்டர் பேஸ் தியரம். ரைட்டா? ஒவ்வொரு சாப்டரில் என்னென்ன 5 மார்க்ஸ் வரப்போகுதுன்னு அவனுக்கு லிஸ்ட்டு சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஒரு 7 5 மார்க்ஸ் நீங்கள் ஒரு 8 to 9 சாப்டர் தரவு பண்ணிட்டாலே முடிஞ்சுதே. ஏடா பசங்களா? ஸோ எனக்கு பேஸ் தியரம் போட தெரியுமா? 12th சாப்டர் தரவா எவ்ரி ஒன்? 12th சாப்டர் தரவா? பேஸ் தியரம், எனக்கு பேஸ் தியரம் போட தெரியும். 50 மார்க்ஸ்டா சொல்லையா? 50 மார்க்ஸ் உனக்கு இதுலேருந்து வருது. எல்லாருமே பேஸ் தியரம் சரி நோன்னு சொன்னீங்கன்னா இப்போ நீ அதை போய் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா அது ஈஸி தானே, ரைட்? அதை பார்த்துட்டா முடிஞ்சுதா? கரெக்ட்? ஓகே. இந்த லார்ஜஸ்ட் டொமைன் எஃப்ஆஃப்ஜி இது நிறையா இதில் நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு 5 மார்க் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, இதை நான் டீச் பண்ணியிருப்பேன். கோப்லானா நான் டீச் பண்ணியிருக்கேன், ஃபேக்டர் தியரம் நான் டீச் பண்ணியிருக்கேன். இதுலேயே 4 சாப்டர் கவர் ஆயிடுது. கரெக்ட்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் உனக்கு போட தெரியும், ரைட்டா? இண்டக்ஷன் மெத்தட் உனக்கு போட தெரியும். இதில் 2 சம்முடா. இந்த 2 சம்மை பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரே ஃபினிஷ் பண்ண ஒரு மொமெண்ட் உனக்கு இருக்குது. கரெக்ட்? ஸோ இதை நீ கிளிக் பண்ணலாம்.
எப்படி பார்த்தாலும் உன்னால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது வந்துட்டு குவாட்ரட் அந்த லாஸ்ட் ரெண்டு எக்ஸசைஸ் 11.11 அண்ட் 11.12 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டினாமினேட்டரில் வந்தால் என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் வந்தால் என்ன பண்ணணும், இது ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுத வேண்டியதுதான். ஃபார்முலா அதுக்கு தெரியணும் மெயினாக. அண்ட் செகண்ட் விஷயம் ஸ்கொயர், அதாவது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தெரியணும். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதும் 11th சாப்டர் ஈஸி. யாரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க? எஸ் மேம், திஸ் பேஜ் இஸ் டன். இதை நான் நோட் பண்ணிட்டேன். இவ்வளோ தானா 5 மார்க்ஸ்? 11th 5 மார்க்ஸ் ஆர் வெரி ப்ரிடிக்டபிள். 12th மாதிரி கிடையவே கிடையாது. உனக்கு ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குது. இவ்வளோ தான்ல அவனுக்கு 5 மார்க்ஸே இருக்குது, வேறு எதுவுமே இல்லைடாமா. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் அதிகம் உங்களுக்கு. 5 மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நோட் பண்ணியாச்சா? ஸோ 5 மார்க்ஸ் நினச்சி பயப்பட மாட்டீங்கல்ல? கேடா பசங்களா, 8th சாப்டர் போகலாமா? ஃபார்முலா ஷீட்டா? ஒரே நிமிஷம் இருங்க. வாட் ஆர் த சாப்டர்ஸ் ஃபார் 80+ மேம்? ஃபஸ்ட்டு 3 சாப்டர், 7th 8th சாப்டர், 10 and 11. 10ம் 11ம் ஃபார்முலாஸ் மட்டும்தான்டா பசங்களா. உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே உனக்கு அது போட தெரியணும். யா ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஷோ த தி பாயிண்ட்ஸ். தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். இவங்களை நீங்கள் கொலீனியர்னு காட்டணும். ஹவு டு யூ ஷோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர்? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிகம் 0, தென் இட் இஸ் கால் கொலீனியர். 4, 5, 6 இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? 80+ மார்க்குக்கு நான் சொல்கிறேன். எந்த 8 சாப்டர் படிச்சிங்கனாலும் உங்களால் சூப்பராக மார்க் வாங்க முடியும். பட் எது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸோ அதை நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணேன். ரைட்? Yeah, see this. Prove that the line segment joining the midpoints of the two sides of a triangle parallel to the third side whose length is half of the length of the third side. Okay, va? Prove that the line segment joining the midpoints of the two sides of a triangle is parallel to the third side whose length is half of the length of the third side. என்ன பண்ணுவீங்க? லைக் 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா கதையும் அவனே சொல்லிடுவான். அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஒரு லென்த்துக்கு பேரலாம் இன்னொரு லைக் மிட் பாயிண்ட் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இவங்களோட லென்த்தும் ஹாஃப் தி லென்த்தாக இருக்குதுன்னு நம்ம சொன்னால் போதும். ஸோ இட் இஸ் ஏ, பி அண்ட் சி, இட் இஸ் டி அண்ட் இட் இஸ் டி. எல்லாத்துக்குமே பொசிஷன் வெக்டார் எடுத்து ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். OA is equal to A vector, OB is equal to B vector, OC is equal to C vector. How do you find OD vector? OD vector எப்படி கண்டுபிடிப்பீங்க? A vector plus B vector by 2. ஏன்னா இவனுக்கும் மிட் பாயிண்ட் தானே D. அப்போ OE vector என்னது? A vector plus C vector by 2. சரியாடாமா? என்ன கேட்டிருக்காங்க? Yeah, that is enough, Yashwin. Yes. என்ன கேட்டிருக்காங்க? லென்த்து கேட்டிருக்காங்க. லென்த்துனா என்னென்னா டியோட லென்த்துக்கு என்ன பண்ணுவீங்க? OE மைனஸ் OD. சரியா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா B வெக்டார் பை 2 மைனஸ் C வெக்டார் பை 2 அப்படின்னு வருமா? கரெக்டாடா பசங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ ஹாஃப் எடுத்துப்பீங்க. B மைனஸ் C. B மைனஸ் Cனா என்னது? B means OB vector, OC vector. OB minus OCங்கிறது யாரு?
சாரி சி மைனஸ் பி தானே வரும், சி மைனஸ் பி தான் வரும். ஸோ ஹாஃப் சி மைனஸ் பி. ஸோ ஓசி மைனஸ் ஓபிங்கிறது யார், பிசி வெக்டார். ப்ரூவ் பண்ணியாச்சா? பியோட லென்த் பிசியோட ஹாஃப் தான் இருக்கும், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ 8th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி டைலாக்ஸ் வருதா, இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்தாலே அவன் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை வெர்டிசஸ்க்கும் யூ கிவ் அ பொசிஷன் வெக்டார், தென் இட் இஸ் இனஃப். சரிங்களா? யாஸ்மின் அது கூட தியரம்டா, நேப்பியர் தியரமே படித்து வச்சுக்கோ. நேப்பியர் தியரம் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு யோர் 3.7. அதுவும் இது ஒன்று தானே, அதுவும் இது ஒரே மெத்தடில் தான் பண்ணுவீங்க. கரெக்டாக? 5 மார்க்குக்கு நீங்கள் ஃபேக்டர் தியரம் அப்ளை பண்ணும். ஸோ 5 மார்க் இன்னும் அதை எழுதலைன்னா எழுதி வச்சுருங்க. சரியாடா பசங்களா? Prove that the line segment joining the midpoints of the adjacent sides of the quadrilateral form a parallelogram. என்ன பண்ணுவீங்க? ஒரு குவாட்ரிலேட்ரல் 4 சைடு போட்டு ஒரு குவாட்ரிலேட்ரல் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 4 சைட்ஸ். அந்த 4 சைட்ஸ்க்கு பேர் கொடுத்துப்பீங்களா? அந்த 4 சைட்ஸ்க்கு பேர் கொடுத்து அவனோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிப்பீங்க. இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வருது. பேரலோகிராம். பேரலோகிராம்னா என்னது? ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவல். அப்போ இந்த சைடும் ஈக்குவல்னு காட்டணும், இந்த சைடும் ஈக்குவல்னு காட்டணும். அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் தி லென்த் அண்ட் ஃபைண்ட் இட். ஓகேவா? ஸோ இஎஃப் ஜிஹெச் நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும்? இஎஃபோட லென்த்தும் ஜிஹெச்சோட லென்த்தும் ஈக்குவல்னு காட்டணும். ஓகே? அண்ட் ஈக்குவல் பட் ஆப்போசிட்டின் அப்படின்னு காட்டணும். சரியா? நெக்ஸ்ட்டு எஃப்ஜியோட லென்த்தும் ஹெச்இயோட லென்த்தும் ஈக்குவல்னு காட்டணும். காட்டிட்டா முடிஞ்சிருச்சு. காட்டிட்டாலே ஈக்குவல்னு வந்துடும். ஓகேவாடாமா? எஸ். பட் அது எப்படி காட்டுவீங்க? ஹவு டு யூ ஷோ தட்? எப்படி காட்டுவீங்க? இப்போ ஏபிசிடிக்கெலாம் எல்லாருமே பாயிண்ட்ஸு. பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு எடுத்துக்கணும்? பொசிஷன் வெக்டார் எடுத்துக்கணும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஓஇ வெக்டார். ஓஇ வெக்டார்னா யார்? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட். ஓஎஃப் வெக்டார்னா பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஓஜி வெக்டார் எடுத்துப்பீங்க. ஓஜி வெக்டார்னா சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட். அண்ட் வாட் அபவுட் ஹெச்? வாட் அபவுட் ஹெச்? டிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட். ரைட்டா? எனக்கு இஎஃப் வெக்டார் வேணும். இஎஃப் வெக்டார்னா என்னது? எஃப்லேருந்து இ சப்ராக்ட் ஆகும், பிபி கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ சி மைனஸ் ஏ பை 2ன்னு வருமா? அண்ட் வாட் அபவுட் ஜிஹெச்? ஜிஹெச்னா என்னது? இதுலேருந்து இது சப்ராக்ட் ஆகும். அகெயின் யூ வில் ஹாவ் ஏ மைனஸ் சி பை 2ன்னு வருமா? நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க, பட் சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஏ நெகட்டிவாகவும் இங்கே சி நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ தே ஆர் பேரலல். காட் இட்? இந்த 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ தே நோன் அஸ் பேரலல் வெக்டார்ஸ். அதே மாதிரி இவனே கண்டுபிடிப்பேன். தே வில் பி பேரலல் வெக்டார்ஸ். Parallel vectors, opposite sides are parallel, which means they form a parallelogram. Got it? அரியர்னா எனக்கு புரியல. உங்களுக்கு அரியர்னா என்னது? எஸ் அபி, ஓகேடா. ஸோ இதுக்கும் என்னடா பண்ணணும்? இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? ஏபிசின்னு ஒரு எடுத்துப்பீங்க. பிசிங்கிறது டியோட மிட் பாயிண்ட். கரெக்டாக? ஒவ்வொருத்தருக்கும் பொசிஷன் வெக்டர் எழுதிப்பீங்க. இவங்களை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். கரெக்டாக? ஏபி வெக்டர் எப்படி எழுதுவீங்க? கம் ஆன் எவ்ரிவன் in the chat box. How do you write AB vector? And how do you write AC vector?
chapter exercise 10.4 and chapter X. Yeah, Yashmin, it is enough. அது போதும்டா. ஓகேவா? Yeah, OB minus OA. Good. How do you write AC? So, அந்த மாதிரி எழுதுவீங்க. கரெக்டாக அப்போ இது என்ன ஆகும்? B vector minus A vector and this is C vector minus A vector. இவங்க ரெண்டு பற்றியும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணால் என்ன ஆகும்? A லைக் ஆட் தானே பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஆகும்? B plus C minus 2A. கரெக்டாக வருமா? யா. B plus Cனா யார்? B plus Cங்கிறது D. 2D. It is 2D minus 2A. 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா D minus A. D minus Aங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட AD. வந்துடுச்சா? Yes. You got it? That's it. Your answer come. இவ்வளோ தாண்டா பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.1 எக்ஸசைஸில் என்ன வந்தாலும் போட்டுருவில்ல, வெறும் பொசிஷன் வெக்டார்ஸ். அந்த பொசிஷன் வெக்டாரை உனக்கு பர்ஃபெக்டாக நீ பிளான் பண்ணிட்டனா போதும், எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். நீங்கள் எந்த ஃப்ளோவில் எடுத்திங்கனாலும் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. there are 2 methods. என்னென்னா எல்லாத்துக்குமே A dot B கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்குமே லைக் டாட் ப்ராடக்ட், ரெண்டு வெக்டார்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம். ரெண்டு வெக்டார்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இவனுக்கும் நடுவில் இருக்கிற மாடுலஸ் லைக் லென்த்தை வச்சு ஹைப்போட்டனியூஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம எதில் போட்டால் அதிகமாகும்? லென்த்தை கண்டுபிடிக்கிறது தான் ஹெவி ப்ராசஸ். டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது சின்ன ப்ராசஸ். ஐ ப்ரூவ்ட் இன் ரிவர்ஸ்லி ப்ரூவ் பண்ணலாம். எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம்டா பசங்களை, நீ எப்படி வேணாலும் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். தட் இஸ் நத்திங் ராங் இன் தட். சரிங்களா? இதோட PDF மொத்தமாக நான் தரேன். ஃபார்முலா கொலாப்ஸ் ஆகுதா? என்னடா ஃபார்முலா கொலாப்ஸ் ஆகுது பசங்களா? லைக் ஒரு 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த லைனோட லென்த்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹையஸ்ட் பாயிண்ட் மைனஸ் லைக் இப்போது 2க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற லென்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 minus 2. அந்த மாதிரி தான் இப்போது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற லென்த்தை கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணும்? B minus A. சரியா? அதை தான் நம்ம கண்ணில் பார்க்குறது நேச்சுரலாக இங்கே ப்ராடக்டாக பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, எஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார்னால் என்னது? வார்டெக்ஸோட பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். உங்களுக்கு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வேணும். ட்ரையாங்கிளோட சைட்ஸ்னால் என்னது? அவங்களோட லென்த்து வெக்டார். இந்த வெக்டார் தான் வேணும் நம்மளுக்கு, பாயிண்ட் வேண்டாம். we need a வெக்டார். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? இது A பாயிண்ட், இது B பாயிண்ட், இது C பாயிண்ட். கொடுத்துருக்கிறது OA, OB, OC. உங்களுக்கு என்ன வேணும்? AB வேணும். AB வெக்டார்னால் என்ன, BC வெக்டார்னால் என்ன, CA வெக்டார்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? இதை ஃபைண்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். எஸ். மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா குட். C² = A² + B² ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகணும். வெரி குட். இல்லைன்னா 10 பசங்களா 5 மார்க்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன்டாமா. சரியா? உனக்கு 5 மார்க்ஸ் தான் வேணும்னா லைக் யூ கேன் கோ அண்ட் see this that 5 marks now. ஓகேங்களா? 9th சாப்டர் ஸ்கிப் பண்ணலாம். டெஃபினட்டாக 9th சாப்டர் ஸ்கிப் பண்ணலாம். யாரா என்ஜாய் பண்ணா? மௌஷிகா லைக் CS நான் லைவ் எடுக்கும் போதே யாரும் வந்ததே கிடையாது, பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணனா there will be definitely meet up. So what is the AB vector? பசங்களா யாராவது எனக்கு சொல்லுங்க. what is AB vector, BC vector and CA vector? What is the AB vector, BC vector and CA vector?
திஸ் இஸ் 2 மார்க் 3 மார்க் ஆர் 5 மார்க் அப்படின்னு கேட்குறீங்களா? இது எதில் வேணாலும் வரலாண்டாமா. ஏன் அது எனக்கு தெரியுது யாஸ்மின், ஜஸ்ட் சே தி நம்பர். 4ல் 2 போச்சுன்னா 2வா? நான் இப்போதைக்கு வெறும் நம்பர் மட்டும் எழுதுகிறேன், ஓகேவா? 1ல் 4 போச்சுன்னா -3 அண்ட் 9ல் 3 போச்சுன்னா 6. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 10ல் 4 போச்சுன்னா 6, -1ல் -1 போச்சுன்னா -2, 6ல் 9 போச்சுன்னா -3. அடுத்தது என்னது? A minus C. So 2ல் 8 போச்சுன்னா -8, 4ல் -4 போச்சுன்னா 5, 3ல் -6 போச்சுன்னா -3. கரெக்டாக பசங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ AB வெக்டார் டாட் BC வெக்டார். ஸோ 2 into 6 12, -3 into -6 minus plus 6 -18 which is 0. See, ஒரே ஒரு டாட் ப்ராடக்ட் எனக்கு 0ன்னு வந்தாலே என்ன அர்த்தம்? AB is perpendicular to BC, which means angle at B என்னது 90 degree. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள், ஒரு ஆங்கிள் 90னா they are right angle triangle. இதை மட்டும் படித்தா போதும் பசங்களா. எஸ், tomorrow பசங்களா, tomorrow we will go for that meeting. Yep. If you like spam like this நான் என்ன பண்ணுறது? யாரும் இங்கே கவனிக்கவே இல்லைன்னா I just give the important questions and I will give na. Yep. Find the direction cosine. Direction cosine ஓட ஃபார்முலா என்ன? direction cosine னா அந்த வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் by its modulus. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியனுக்கு என்ன பண்ணுவீங்க? இதோட மிட் பாயிண்ட்டுக்கு, இவன் ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட், 0க்கும் 0 தான் மிட் பாயிண்ட், 1க்கும் 0க்கும் 1/2 தான் மிட் பாயிண்ட், 0க்கும் 1க்கும் 1/2 தான் மிட் பாயிண்ட். சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தோட டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் திஸ் AD வெக்டார் which is equal to 0 - 1 -1 half கரெக்டா? எஸ், இதுதான் உங்களோட வெக்டார். இதோட டைரக்ஷன் கொசைன் என்னது? மாடுலஸ் கண்டுபிடிக்கணுமா? எப்படி மாடுலஸ் கண்டுபிடிப்பீங்க? ஸோ AD வெக்டார் இஸ் equal to 1 + 4 + 1/4 ஆட் பண்ணிங்கன்னா 4 6/4ன்னு வரும், which is √6/2. அப்போ -1/√6/2, 1/2/√6/2, 1/2/√6/2. So 2 cancel, 2 cancel. So your answer is -2/√6, 1/√6, 1/√6. சரிடாமா? This is your direction cosine of one median. இது ஒரு மீடியனுக்கான direction cosine. சிஎஸ்க்கு மௌஷிகன் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்டா பசங்களா. ரைட்? ஸோ பேசிக்கலி 8th சாப்டரில் டைரக்ஷன் கொசைன் இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, யூனிட் வெக்டார் இருக்குது, ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது? லைக் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வச்சு இருக்குது. இவ்வளோ தானே, 5 கான்செப்ட் தானே. இந்த 5 கான்செப்ட் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும், 8th சாப்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ யாடா பசங்களா, I let you know I can take this section only up to 6 o'clock because doctor said me to take voice rest. சரியா, நான் வேலை வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கலைன்னா எனக்கு இருமல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருமல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தா மறுபடியும் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கிற அளவுக்கு இருமல்லாம் பிளட் கிளாட் அளவுக்கு ஆகிற அளவுக்கு ஐ எம் கெட்டிங் காஃப். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ. இன்னொரு ½ அன் ஹவர் தான் இருக்குது. இந்த ½ அன் ஹவர்க்குள்ளே நான் எதை டீச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதை நீங்கள் டீச் பண்ணுங்க. இட்ஸ் வெரி ஒர்க் ஃபார் அஸ். யூ கேன் டெஃபினெட்லி கெட் சென்டம். நான் காட்டுற கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே சென்டம் வாங்க முடியும். யா, you know how to write a unit vector, right? unit vector எப்படி எழுதணும்னு தெரியும்ல? பட் இதோட பிடிஎஃப் நான் கொடுத்துறேன். சரியா, அதோட பிடிஎஃப் நான் கொடுத்துறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். டன். இன்டெகிரேஷனில் மொத்தம் லைக் டிஃப்ரென்சியேஷனில் மொத்தம் 3 டைப் தான்டா. டேரெக்ட் ஃபார்முலா. சரியா, டேரெக்ட் ஃபார்முலா இல்லைனா என்ன பண்ணுவீங்க, லைக் லாக் வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இல்லைனா யூவி மெத்தட், இல்லைனா U/V மெத்தட். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷனில் உங்களுக்கு 3 மார்க்ஸ் வருதுன்னா U/V மெத்தட் வச்சு வரும், ஆர் ஃபங்க்ஷன் வச்சு வரும். நானே உனக்கு சொல்கிறேன் பாரு. டீச் யூனிட் வெக்டார் ஒன்ஸ் ப்ளீஸ் மேம். யூனிட் வெக்டார்னால் ஒன்றும் இல்லடாமா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் திஸ் மாடுலஸ். அந்த வெக்டாருக்கான மாடுலஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். மேபி செகண்ட் சாப்டரில் வரலாம் லாகை வச்சு. சரிங்களா? ஸோ நவ் யூ லைக் லிசன் ஹவ் ஐ எம் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுண்டாமா, பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாவாங்க. இங்கே என்ன ஆகும், 5 அப்படியே இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 × x and 3 அவ்வளோதான். சரியா? ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் திஸ் ஒன்? யா, ஒரே நிமிஷம். இந்த பிடிஎஃப் நான் இப்போவே வந்துட்டு ஐ வில் கிவ் டு மோனிஷா மேம், ஸோ தட் அவங்க இப்போவே அதை லிங்காக போட்டு வச்சுருவாங்க. சரிங்களா? Yeah, first one is 3 Dama. Download link descriptionல தரலையா? ஒரே நிமிஷம் கேட்குறேன். ஏன் தர மாட்டுறாங்க? ஏன் பிடிஎஃப் நான் இப்போவே அப்லோட் பண்ண சொல்லிடுறேன், ஸோ தட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 9th ஸ்கேப்பை ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே மேன். ஸோ இங்கே வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் யூ கேன் ஆன்சர் மீ. வாட் இஸ் e⁻x + sin x + 2? e⁻xனால் என்னடாமா, e⁻xே வரும். sin xனால் என்ன ஆகும், sin x become cos x பிகாஸ் ஆஃப் ஃபார்முலா. 2 என்னவா மாறும், 2 0வா மாறிடும். சரிங்களா? இந்த ஃபார்முலாலாம் ஈஸி. லாஸ்ட் ஒன் எப்படி பண்ணுவீங்க, x × e⁻x × log x. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, யூஸ் யூவி ஃபார்முலா. யூவி ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, விச் இஸ் நத்திங்காக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்டூ e⁻ log xனால் ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, e⁻x log x அப்படியே இருப்பாங்க. ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் அப்படியே இருக்கணும், log x அப்படியே இருக்கணும். e⁻x என்ன ஆகும், e⁻xன்னு வரும். ஓகேவா? ப்ளஸ் அடுத்தது என்ன ஆகும், எக்ஸும் e⁻xும் அப்படியே இருப்பாங்க. log x become 1/x. அப்போ எக்ஸும் log xும் கேன்சல் ஆகிடும். யூ காட் இட்? யூ காட் இட்னா? 10th half yearly question paper ப்ரிப்பேர் பண்ணால் போதுமா? ஏன்டா பசங்களா, ஒரே நிமிஷம் ஸ்டாப் ஸ்பாமிங்டா பசங்களா.
ஓகே யா சென்ட் பண்ணிவிட்டு இந்த லைவ் முடியறதுக்குள்ளே அவங்க அனுப்பிச்சிடுவாங்க சரிங்களா. ஸோ திஸ் லைவ் will end at 6 o'clock. ஓகேவாடா பசங்களா. ஸோ யூவி மெத்தட்னா ஓரளவுக்கு ஐடியா தெரியுதா. ஃபஸ்ட்டு இவனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண which become 1 சரிங்களா. sin x cos x அப்படியே இருக்கணும். அடுத்தது என்னது x அப்படியே இருக்கணும், cos x அப்படியே இருக்கும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அகெயின் x sin x அப்படியே இருக்கும். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. ஓகே ஸோ that's it. this is your answer. இதுவே வந்துட்டு எப்படி கேட்பாங்க லைக் திஸ். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் சரியா. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னென்னா செயின் ரூல். இதுக்கு பேர் என்ன செயின் ரூல். செயின் ரூல்னால் என்னது, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மாட்டிப்பாங்க. ஆக்சுவலி லாகு எக்ஸு லாகு இன்புட் போட்டால் இது ஒரு வேலை கரெக்டாக. ஆனால் லாகு 1 + xங்கிறது இங்கே 2 வேலை காம்பினேஷனில் இருக்குது. லாகுங்கிறது ஒரு வேலை, 1 + x எக்ஸ் கூட 1 ஆட் பண்ணுறதுங்கிறது ஒரு வேலை. இங்கே 2 வேலை இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லாகுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும். புரிஞ்சுதா. ஸோ இதுக்கு எப்பயும் போல் யூவி மெத்தட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது 2x. திஸ் பிகம் log of 1 + x and this is e⁻−3x. இது புரிஞ்சுதாடாமா. அடுத்தது என்னது, இவனை அப்படியே போட்டுக்கணும், இவனையும் அப்படியே போட்டுக்கணும். இவனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே 2 பேர் இருக்காங்க. தீமினல ஃபீஸ் எவ்வளோ மேம், தீமினல பார்த்தீங்கன்னா 1999 which is per 1 டேக்கு உங்களுக்கு 5 rupees. ஓகேவாடாமா. 6 o'clock it will endராமா. ஸோ லாக் எப்படி பண்ணுவீங்க, 1/1 + x. அதுக்கப்புறம் தான் 1 + x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 1 + xனா என்னது, வெறும் 1 வெறும் 1. அண்ட் நெக்ஸ்ட்டு x² + 5 log of 1 + x அப்படியே இருக்கும். e⁻−3x e⁻xங்கிறது தான் ஃபார்முலா. e⁻xங்கிறது தான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் -3xங்கிறது இன்னொரு வேலை. உனக்கு எக்ஸை தாண்டி வேறு யார் இருந்தாலும் இட் இஸ் அனதர் ஒர்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஈக்கு என்ன ஃபார்முலா, ஈக்கு வரதே தான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் அனதர் ஒர்க் என்னது, நம்மளோட அனதர் ஒர்க் வந்து எக்ஸை -3ஆல் மல்டிபிள் பண்ணுறது. ஸோ அந்த ஒர்க்குக்கான டிஃப்ரென்சியேஷன் என்னது, -3 சரிங்களா. ஸோ தட்ஸ் இட். ஓகேவாடாமா, புரிஞ்சுதா. ஓகே now listen, how do you find this. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, நல்லா பார்த்தீங்கன்னா இது யூவி ஃபார்முலா தான். ஆனால் அந்த யூவி ஃபார்முலா ஓவரால் 9ங்கிற பவருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பவருக்கான வேலையை செஞ்சுட்டு தான் இங்கே உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கான வேலையை செய்யணும். பவர் என்னது, பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாகிடுவாங்க கரெக்டாக. எஸ். அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகணும், u/v ஃபார்முலா. அதுக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் நியூமரேட்டரை எழுதிட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா, ஹோல் டிவைடட் பை 2t + 1 தி ஹோல் ஸ்கொயர். PDF அட்டாச் பண்ண சொல்லிட்டேன்டா பசங்களா, அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க ஓகேவா. டன். இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ, 10. நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 9 × t - 2 தி ஹோல் பார் 8 2t + 1 தி ஹோல் பார் 10. இப்போ எழுதுகிறேன் பாருங்கள், 2t + 1 and -2t minus into minus plus 4. அப்போ இதுவும் cancel 5. So which is 45 into t minus 2 the whole power 8 divided by 2t plus 1 the whole power 10. சரியாடாமா. எஸ். -3 ஏண்டா வரப்போகுது, -3லாம் வராது ஓகேவா, அவ்வளோதான். எஸ் எஸ்
5 தானே வரும். ஸ்மால் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க சரியா. இவ்வளோதான். கேன் யூ கெட் இட்? யூ காட் இட். டிஃப்ரென்சியேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் ட்ராமா சரியா. லைக் இதுதான் உங்களுக்கு 5 மார்க்ஸ்லையோ 3 மார்க்ஸ்லையோ கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கணும். இஃப் யூ நோனா யூ கோ வித் ஃபார்முலாஸ். இல்லை மேம் எனக்கு ஃபார்முலா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீ எப்பயும் போல் போய்க்கலாம். யா வாட்ஸ் யூ டவுட்? இந்த எக்ஸுக்கு பதிலாக காஸ் 2θன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக காஸ் 2θன்னு போடுங்க. 1 அப்போது ஆன்சர் வராதா? ஸோ இது ஸ்ட்ரைட்டாக கூட நீ போடுறன்னா போட்டுடலாம். யா வாட்ஸ் யூ டவுட்? ஃபோர் இன் ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வாங்க முடியும்? ரொம்ப கம்மி மார்க் தான் வாங்க முடியும். tan square theta 4x 1 plus tan square theta divided by 1 minus tan square theta. ஓகே யா tan square கூட போட்டுக்கோங்க. tan square போட்டிங்கன்னா it become tan square tan 2θ வரும். ஸோ tan கேன்சல் ஆகி 2θ மட்டும் வரும். யா யூ கேன் யூஸ் தட் ஃபார்முலா. எஸ் யாடா பசங்களா. ஸோ எக்ஸுக்கு tan square thetaன்னு அப்ளை பண்ணுங்கள் சரியா. ஸோ வாட் ஹேப்பன், யூ வில் கெட் tan 2θ ஃபார்முலா. tan கேன்சல் ஆகிடும். y is equal to 2θ மட்டும் கிடைக்கும். இந்த தீட்டாக்கு பதிலாக திருப்பி எக்ஸ்ன்னு மாற்றிக்கணும். தீட்டாக்கு பதிலாக திருப்பி எக்ஸ்ன்னு மாற்றிங்கன்னா ரூட் எக்ஸுக்கு tan இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறது சரியா. விச் இஸ் நத்திங் பட் y is equal to 2 into tan inverse of root x சரிங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரப்போகுது, y is equal to 2 into 1 plus x into root x. root x வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 1/2 root x. சரி நோ ஆன்சர் தப்பாக வருதுடா பசங்களா. ஆன்சர் தப்பாக வருது. ப்ளீஸ் செக் இட். tan ஸ்கொயர்னு போட்டால் வருதா? நோ. நீ இது எப்பயும் போலவே இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். if you put cos 2θ 1 plus cos 2θங்கிறது it is 2 cos square θடாமா. it is not sin θ. எனக்கு tan θல வேணும். tan θனா உள்ள எனக்கு sin square θல தானே ஸ்டார்ட் ஆகணும் நியூமரேட்டர். எனக்கு காஸில் வரக்கூடாது, நியூமரேட்டர் சைன்லலாம் வரணும். யா 2 marks and 3 marks ரெண்டுமே சேர்த்து தான் நடத்தியிருக்கேன் சரியாடா பசங்களா. லைக் பெட்டர் கோ வித் ஸ்ட்ரெயிட் மெத்தட்ரா. அது ஸ்ட்ரெயிட் மெத்தடில் பண்ணிங்கன்னா போதும் சரியா. y dash என்னதோட ஃபார்முலா என்னது, 1/1 ப்ளஸ் இவனை அப்படியே ஸ்கொயர் பண்ணனா முடிஞ்சு போச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இவனை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னது 1 minus x into 1 minus 1 plus x into minus 1 whole divided by 1 minus x the whole square. So இது cancel ஆயிரும். So 1 minus x the whole square minus 1 plus x square. So your answer will be 2 plus 2x square into 1 minus x minus into minus plus 1 minus x. So your answer is 1/1 plus x square. It is tan 45 plus x. Yeah, it is tan 45 plus x. Yes, நீ அதை வேணா போட்டிருக்கலாம். யாடா பசனே அப்படி போட்டாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். யா தட்ஸ் குட் ஆக்சுவலி. Any other things you want me to know? So differentiation இவ்வளோ தாண்டா பசங்களா. differentiation with இதை வந்து இதை பொறுத்து differentiate பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இதை தனியாக differentiate பண்ணும், இதை தனியாக differentiate பண்ணும், இவங்க ரெண்டு பேர்த்தையும்
சேர்த்து ஒட்டுக்கா நீங்கள் பண்ணால் போதும். ஓகேவா? டே பசங்க, யூ கீப் ஆன் ஸ்பேமிங். இப்படி ஸ்பேம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்னது? உங்களுக்கு நான் 5 மார்க்ஸ் எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லி லிஸ்ட்டு போட்டேன். சரியா? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இங்கே யாருமே கவனிக்கிற மூட்லேயே இல்லை. ஆளாளுக்கு ஒன்று தேவைப்படுது. கரெக்டாக? ஸோ இட் இஸ் வெரி டஃப் மீ டு கோன்சிட் வித் யூ. ஸோ நான் உங்ககிட்ட எழுதுனேன்ல, எங்கே எழுதுனேன்? இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டனாலே வேலை முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கவர் திஸ் 5 மார்க்ஸ். ஓகே, இதில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு 5 மார்க்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் இருக்க எல்லா 5 மார்க்ஸுமே 5 மார்க்ஸ் லைவ் வீடியோவில் டீச் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரீமியம் வீடியோ 5 மார்க்ஸ்க்கு போட்டிருக்கல, அதில் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட். 2 மார்க் 3 மார்க்ஸும் இந்த 62 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ், இப்போது நீங்கள் யாருமே வந்து கவனிக்கிற மோடில் இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கிளாஸ் எடுத்துருப்போமா, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் எனக்கும் தெரியுது, நானும் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு லைவ் டீச் பண்ண வந்திருக்கக்கூடாது. இட்ஸ் லிட்லி மை மிஸ்டேக். பட் பசங்களா, ஐ வில் சே யூ ஜஸ்ட் நவ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீ உன்னால் இதில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்க. சரியா? நான் இதில் சொல்கிறேன், இதில் ஒரு 8 சாப்டர் நீ கவர் பண்ணிங்கனாலே உன்னால் ஈஸியாக வந்துட்டு மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் சீ தட். ரைட்? ஓகேவா? நான் உங்களுக்கு ஈவன் தோ இந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கணும் அதை நான் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ப்ராபபிலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ராபபிலிட்டியோட 2 மார்க் அண்ட் 3 மார்க் மட்டும் ஜஸ்டின் நான் வந்துட்டு இது ஒரு வீடியோ போட்டிருக்கலாடாமா, அதில் நான் டீச் பண்ணதை மட்டும் படிச்சுன்னா போதும். சரியா? ஸோ பாய்.